அந்தஸ்துகளை கொடுக்கிறான். அந்த அந்தஸ்துகளில் நாவின் மூலம் செய்யக்கூடிய திக்ரம் இருக்கிறது, கல்பின் மூலம் செய்யக்கூடிய திக்ரம் இருக்கிறது. கல்பு இரண்டும் சேர்ந்து அல்லாஹ்வை திக்ரு செய்யும் பொழுது இவருடைய கல்பிலே அந்த திக்ரு இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறது. நான் சொன்ன மாதிரி மண்ணிலிருந்து வந்தது, உடம்பை வளர்த்தது சாப்பாடு. அதே போல அல்லாஹ் ஊதிய ரூஹை வளர்ப்பதற்கு அல்லாஹ்வுடைய திக்ரு தான் உதவும். அந்த திக்ரின் மூலம் கல்பை பக்குவப்படுத்த அந்த கல்வியில் உள்ள ஒவ்வொரு திரையும் நீங்க ஆரம்பிக்கும். நமது கல்புக்கு உள்ளே, அதாவது அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாபெரும் தில்மீதுகளில் ஒருவர் ஒரு கவிதையாக பாடுகிறார்கள். குலூபுல் ஆரிஃபீன லஹா உயூனுன் தரா மா லா யராஹுன் நாதிரூனா அல்லது தரா மா லா யுராலின் நாதிரீன். குலூபுல் ஆரிஃபீன், ஆரிஃபீன்களுடைய கல்புகளுக்கு பல கண்கள் இருக்கின்றன, பல கண்கள் இருக்கின்றன. அந்த கண்கள் எல்லாம் தரா மா லா யராஹுன் நாதிரூன், உலகத்திலே வெளிப்பார்வைகளை பார்க்கக்கூடிய அந்த கண்கள் பார்க்காதவைத்தான் பார்க்கும். வானத்துக்கு மேல உள்ளத்தையும் பார்க்கும், பூமிக்கு கீழே உள்ளத்தையும் பார்க்கும். யாரு? ஆரிஃபீன்களுடைய கல்பு. அப்படிப்பட்ட ஆரிஃபீன்களுள் மகா ஆரிஃபீன் குத்துபுல் அக்தார் கௌசுல் ஆலம் முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? அன்தும் பைன யதைய கல் கவாரீன். அன்தும் முரீதிகளை பார்த்து சொன்னாங்க, அன்தும் பைன யதைய கல் கவாரீன், நீங்க எல்லாரும் இந்த முன்னிலையில வெறும் பளிங்கு போட்டல்களை போன்றவர்கள். அரா மாபிய பமாயிருக்கும் வாபசுரு மாபிய சராயிருக்கும். உங்களுடைய கல்புல உள்ள ஊசலாட்டங்கள் என்னென்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க, உங்களோட சிறுகள், உங்களோட ரகசியங்கள் அவ்வளவுமே உங்களோட நெஞ்ச கிழிச்சு கொண்டு, சலை முள்ளு தோல் எல்லாத்தையும் கிழிச்சு கொண்டு என் கல்பு பார்வை உள்ளே பார்க்கிறது. வீட்டில் என்ன செய்றீங்க என்று கூட எனக்கு தெரியும். சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதன் வரும் பொழுது அவருடைய நெற்றியை பார்த்து சொல்வார்களாம், இவர் மூமினா காபிரா முஹ்சினா முத்தகியா, மூமினாக மௌத்தாகுவாரா காபிராக மௌத்தாகுவாரா. அந்த தன்மையை அல்லாஹ் ஞானவான்களுக்கு கொடுத்தான். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தின் மூலமாகத்தான் வரும். மஹப்பத் இல்லை என்றால் அந்த வழி திறப்பட மாட்டாது. இதே போலதான் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லவ் ஹுஜிப அன்னி ரசூலுல்லாஹி தர்ஃபத ஐன் மா குன்து மின் ஜும்லத்தில் இஸ்லாமி ஜும்ரத் ஐன் மா அதத்து மினல் முஸ்லிமீன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே அல்ல விழிப்பிலே நான் ஒரு செக்கையால் அவர்களை பார்க்கவில்லை என்றால், கண் மூடி திறக்கும் அளவு அவர்களை நான் பார்க்கவில்லை என்றால் மூமின்கள் முஸ்லிம்களுடைய பட்டியலில் இருக்க மாட்டேன் என்ற ஈமானே போயிரும் என்று சொல்ற அளவுக்கு விழிப்பிலே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அருமை மகனார் ஒரு தடவை ஷாதுலி நாயகத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, வாப்பா நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கனவுல கண்டேன், வெளிச்சத்தை கண்டேன், தெளிவாக கண்டேன் என்று எல்லாருடைய முன்னுக்கு வந்து வாப்பா கிட்ட சொல்றாங்க. வாப்பா புகழுவாங்கன்னு நினைச்சு கொண்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? மகனே, நீ உண்மையான அபுல் ஹசனுடைய மகனாக இருந்தால், ஷாதுலி நாயகத்தினுடைய மகனாக இருந்தால் விழிப்புல காணணும், கனவுல காண்றது கெட்டித்தனம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தின் மூலம் அவர்களை நெருக்கினார்கள். ஞானவான்கள் வலிமார்கள் அல்லாஹ்வை நெருங்கும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே போய் சேரும் பொழுது உடம்பு அதே இடத்துல இருக்கும், ரூஹு தான் போகும். அது எப்படி போகும், எந்த மாதிரி போகும்? அது குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இல்லாமல் இல்லை, இருக்குது. என்ன கொஞ்சம் கூட நேரம் தந்தா எல்லாம் சொல்லிக் கொண்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பொருளையும் படைத்து நமக்கு காட்டி வைத்திருக்கிறார். இப்ப நீங்க வீடியோ பண்ணி கொண்டிருக்கிறீங்க, கேமராவுல போட்டோ எடுத்து கொண்டிருக்கிறீங்க, இந்த உடம்பு மட்டும்தான் படும், கல்பு படாது. உடம்பு உள்ளுக்கு இருக்கிற முள்ளுகள் எலும்புகள் ஒன்றும் படாது. ஆனா என்ன கொண்டு போய் ஒரு பலகையில சாத்தி ஒரு ஹாஸ்பிட்டல்ல அப்படியே தகாஸ் என்ற ஒரு சத்தம் கொண்டு வர இன்னொரு மெஷின் இருக்குது, எக்ஸ்ரே மெஷின். அதுல வெளிரங்கம் படாது, உள்ளுக்கு தான் படும். இந்த எக்ஸ்ரே மெஷினுக்கு சிறுநீர் கழுக தெரியாத காவிரிகள் கண்டுபிடித்த இந்த மெஷினுக்கு இவ்வளவு பவர் என்றால், ஞானவான்கள் மெய்ஞானிகள் அல்லாஹ்வை நெருங்கியவர்கள் கல்பு திறப்பட்டவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து நினைத்து அழுதே
இன்னொரு எக்ஸ்ரே மெஷின் மாதிரி உள்ளுக்கு இருக்கிறத பார்க்க இயலாதா? எக்ஸ்ரே மெஷினை விட மோசமானவர்களா? யா முஹியத்தீன் என்று சொல்லலாமா? கூடாது. ஷிர்க். அல்லாஹ்வைத்தான் அழைக்க வேண்டும். என்ன யா முஹியத்தீன் சொல்லக்கூடாது. ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எந்த ஆயத்துகளிலும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 3-4 நாட்கள் இங்க நாங்க இருப்போம். அப்ப யாருக்காவது ஆதாரம் கிடைச்சா கொண்டு வந்து காட்டுங்க. 1,00,000 தஃசீர்களை நீங்க பார்த்தாலும் குர்ஆன்ல எந்த ஆயத்திலையும் அல்லாஹ்வை தவிர இன்னொருவரை நீங்கள் அழைக்க வேண்டாம் என்று வந்ததே இல்லை. அல்லாஹ்வோட சேர்த்து இன்னொருவரை வணங்க வேண்டாம் என்றுதான் வந்திருக்கிறது. ஆனால் இவங்க தர்ஜமத்துல் குர்ஆனுக்கு நேரடி பொருள் எடுப்பதனால குர்ஆன்ல ஏதோ உன அழைக்க வேண்டாம் அழைக்க வேண்டாம் அழைக்க வேண்டாம் என்றுதான் குர்ஆன்ல வருது. ஆனால் அதுக்குரிய சரியான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? அழைக்க வேண்டாம் அல்ல, வணங்க வேண்டாம். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளி வாயில்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்குரியது. சூரத்துல் ஜின் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலா ததுஉ, அழைக்க வேண்டாம், மா அல்லாஹ் அஹதா, அல்லாஹ்வோட சேர்த்து இன்னொருத்தரை நீங்க அழைக்க வேண்டாம். பள்ளிக்கு எல்லாரும் போற அல்லாஹ் அழைக்கிறதுக்கா? பள்ளிக்கு போன நேரத்துல இருந்து யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு சொல்லிட்டு வந்துடுவோமா? அல்லாஹு அக்பர் என்று சொல்றோம், 4 ரக்காத்து தொழுகிறோம், சுப்ஹான ரப்பியல் ஆலா பிஹம்தி சொல்றோம். இதெல்லாம் அழைப்பா? அழைக்கிறேன்டா என்ன? யா அல்லாஹ் என்னை பாரு, யா அல்லாஹ் என்னை காப்பாற்று, இதான் அழைப்பு. அப்ப அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜின்ல வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளி வாயில்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மா அல்லாஹ் அஹதா, அந்த பள்ளியில அல்லாஹ்வோட சேர்த்து இன்னொருத்தரை கூப்பிட வேண்டாம். தஃப்சீர் எடுத்து பாருங்க, எந்த தஃப்சீராவது ஃபலா ததுஉ ஐ ஃபலா தஅபுது, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க வேண்டாம். ஏன் தெரியுமா? சஹாபா பெருமக்கள் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முந்தி லாத்து மனாத்து உஸ்ஸா இப்படி பல சிலைகளை அழைச்சி வணங்கினாங்க. இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் வாய் தவறி சில கட்டங்கள் அந்த சிலைகளை ஞாபகம் வரும். அந்த சிலைகளை அழைச்சிருவாங்க, கூப்பிட்டுருவாங்க, சிலைகளை வணங்கிடுவாங்க. நாங்க வணங்குவது அல்லாஹுவை, அழைப்பது வலிமார்களை, வணங்குவது அல்லாஹுவை, அழைப்பது சஹாபாக்களை, வணங்குவது அல்லாஹுவை, கண்ணியப்படுத்துவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, வணங்குவது அல்லாஹுவை, கண்ணியப்படுத்துவது ஷைகுமார்களை நாங்கள் வணங்கவில்லை, சஹாபாக்களை நாங்கள் வணங்கவில்லை. வணக்கம் அல்லாஹ்வுக்குரியது மட்டும். எனவே அல்லாஹு தஆலா ஃபலா ததுஉ யதுஊன மின் கைரி மின் தூனில்லாஹி யதுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைப்பாங்கன்னு வார அவ்வளவு குர்ஆன் ஆயத்தையும் எழுதி இப்ப எத்தனையோ புக் வருது. அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும், யாருக்கிட்டையும் கேட்க கூடாது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு கொடுத்த விளக்கம் வணங்க வேண்டாம். சரி, இப்ப அந்த சபபு நுசூல்ல பார்க்கும்போது அந்த சூரத்துல் ஜின்ல வந்த அந்த ஆயத்துக்கு சஹாபாக்கள் இப்படி அவங்களோட பழைய அந்த சிலைகளை நினைக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நீங்க இப்ப முஸ்லிம்களாக மாறியதன் பின்பு அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆயத்தை வந்தது. அதை கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் போட்டு அப்படி வந்திருக்குது இப்படி வந்திருக்குது என்றெல்லாம் சொல்லி மக்களை வழிகெடுக்க பார்க்கிறார்கள். அல்லாஹ் யாரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நான் முந்தி சொன்ன மாதிரி குத்துபு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நீங்கள் பளிங்கு போத்தல்களை போன்றவர்கள், உள்ளால உள்ளவெல்லாம் தெரிகிறது, அரா பார்க்கிறேன், அபசுரு கல்பால் பார்க்கிறேன், அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அரா என்று சொன்னா கண்ணால பார்க்கிறது, அபசுரு என்று சொன்னா கல்பால பார்க்கிறது. நான் கண்களாலும் பார்க்கிறேன், கல்பாலும் பார்க்கிறேன். ஹேண்ட் போன் இருக்குது, ஐடிடி இருக்குது, ரோமிங் இருக்குது. இந்த ரோமிங் எடுத்து பாருங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் துனியால ஏதாவது ஒரு தொங்கல் அவர் இருப்பார், ஆனா அவருக்கு ஒரு ரோமிங் லைன் இருக்குது. ஆனா அவருடைய நாட்டில் உள்ளவருக்கு தெரியாது இவர் கனடாவில் இருக்கிறார் என்று. இந்தியாவில் இருந்த ஒருத்தர் ரோமிங் போட்டுக்கொண்டு கனடாவுக்கு போயிட்டாரு. கனடாவுக்கு ஒரு கோட் நம்பர் இருக்கும்,
சவுதிக்கு ஒரு கோட் நம்பர் இருக்குது, இலங்கைக்கு ஒரு கோட் நம்பர் இருக்குது, இந்தியாவுக்கு ஒரு கோட் நம்பர். அந்த கோட் நம்பர் அடிக்கணும் 0091 0094 அல்ல 00971 ஒரு நாட்டுக்கும் இருக்குது. அந்த கோட் நம்பர் அடிக்காம யாருக்கும் பேச முடியாது, ஜனாதிபதிக்கும் பேச முடியாது. ஆனால் இந்த ரோமிங் இருக்குது, இந்த ரோமிங்ல அந்த லைனை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் கனடாவுக்கு போயிட்டாருண்டா, இந்தியாவில இருந்து தான் போனாரு, அவர்கிட்ட நெருங்கிய நண்பனுக்கு சொல்லாமத்தான் போனார். அவர் என்ன செய்யறாரு, இவர் இந்தியாவில தான் இருக்கிறார் என்று நினைச்சு கொண்டு கனடாவோட கோட் நம்பரை அடிக்காம இந்தியாவில அடுத்த ஊர்ல இருந்தா எப்படி பேசுவாரோ அதே போல சிக்கினார். நம்பரை பிரஸ் பண்ணினாரு, ரிங் ஆகுது, கோட் நம்பர் இல்லாம ரிங் ஆகுது. ஹலோ, எங்க இருக்கிறீங்க? நான் கனடாவில் இருக்கேன். கனடாவிலையா? பொய் சொல்லாங்க, நான் கனடாக்கு எடுக்கல, நான் இங்க நினைச்சு தானே எடுத்தேன். கோட் நம்பர் கனடாட கோட் நம்பர் எனக்கு தெரியாது. இல்ல இல்ல, என்ன போன் ரோமிங். அப்படியா? ரோமிங் ரகசியம் என்னன்னு தெரியுமா? அழைக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அழைக்கப்படுகிறவர் தகுதி உள்ளவராக இருந்தா காதுக்கு கேட்கும். குத்துபு நாயகம் மௌதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக மிக அல்லாஹ்விடத்தில் நெருங்கிய கல்பு ஞானம் அடைந்து அந்த கல்பு அந்த ரூஹு முழு உலகத்திலும் பரவி திரியும் பாக்கியம் பெற்றவர்கள். உலகத்தில் எந்த திக்கில் எது நடந்தாலும் தெரியும். உள்ளங்கையை பார்ப்பது போன்று உலகத்தை பார்க்க தகுதியானவர்கள் தான் நமது குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, ஷாதுல் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, ரிஃபாயி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அவ்வளவு எங்க தெரியுமா வந்தது? முஹப்பத்தின் மூலம் வந்தது தான். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சஹாபா பெருமக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வச்சிருந்த அன்பு காயில் பட்டணத்துக்கு நாங்க பயான் பண்ண வேண்டியதில்லை, எல்லாம் தெரிந்தவர்கள். அதிகமான உலமாக்கள் இந்த மண்ணை மிதிப்பதை நமது பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு உலமாக்கள், ஹாஃபிதுகள், அறிவாளிகள், ஷைகுமார்கள், காமிலான ஷைகுமார்கள் நிறைந்து நல்லடக்கம் செய்யப்பட்ட ஒரு ஊர் இது. இங்க வந்து பேசுறதும் எங்களுக்கு பெரும் பாக்கியம் தான். என்றாலும் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, சஹாபா பெருமக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வைத்திருந்த முஹப்பத், அவர்களோடு வைத்திருந்த அன்பு, அவர்களுக்காக வேண்டி செய்த தியாகம், இதை ஞாபகம் ஊட்டுவது நமக்கு வாஜிபாக இருக்கிறது. ஏனென்றால் நம்மில் அதிகமானோருக்கு சஹாபா பெருமக்கள் வைத்திருந்த அன்பு தெரியாது, அதிகமானோருக்கு தெரியாது. அன்பு வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கு தெரியும், உஹுது யுத்தத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரும்பு கவச தொப்பி அணிந்திருந்தாங்க. அந்த இரும்பு கவச தொப்பி ஒரு மலையில் இருந்து ஒரு காபிர் ஈட்டியால அம்பால அடித்த உடனே ரெண்டு பக்கத்தில் அந்த இரும்பு தொப்பியில வந்து பட்டு அந்த இரும்பு தொப்பியை கவ்வி பிடித்து கொண்டிருந்த அந்த கம்பியால தொப்பி பாய்ந்து கீழே விழுந்துட்டது. விழுந்த உடனே அந்த கூறு கம்பி அப்படியே அவங்களோட சங்கையான ரெண்டு வதனம் அந்த கன்னத்துக்கு உள்ள அப்படியே செருகிட்டது. உள்ள போன உடனே இரத்தம் வர தொடங்கிட்டது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை கண்டு ஓடி வந்தாங்க. இந்த பக்கம் அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்டு ஓடி வந்தாங்க. விரைவாக வேகமாக வந்து அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வலது பக்கத்தில் இருக்கிற அந்த கம்பியை என்ன செஞ்சாங்க, தனது பற்களால கடிச்சு இழுத்தெடுத்தாங்க. ஒரு பல் அப்படியே உடைஞ்சு கீழே விழுந்துட்டு ரத்தம் பீரிட்டு ஓடுது. இதை கண்ட உடனே மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவருடைய தந்தை மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த கன்னத்துல, சங்கையான அந்த கன்னத்துல இரண்டு உதடுகளையும் வச்சு அந்த சங்கையான அந்த இரத்தத்தை உறிஞ்சி குடிச்சாங்க. மறுபக்கத்தால் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்லால கடிச்சு இழுக்கிறாங்க. அடுத்த பல்லன் உடைஞ்சி கீழே விழுந்தது. அந்த கம்பியையும் வெளியில் எடுத்தாங்க. மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுபக்கமாக வந்து அடுத்த பக்கத்தில் இருக்கிற இரத்தங்களையும் சங்கையான இரத்தத்தையும் உறிஞ்சி குடித்தார்கள். குடிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மயக்க நிலை, அவர்களுடைய மயக்கம் எங்கட மயக்கத்தை போல அல்ல. கண் தூங்கினாலும் கல்பு தூங்கால் என்று இருக்கும்போது அவர்களுடைய மயக்கத்துக்கும் வேற வேற விஷயங்கள் இருக்குது, அதை பேச முடியாது. அவர்கள் மயக்க நிலையில் இருக்கும் பொழுது
மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிடித்து சொல்கிறார்கள், மாலிக் இப்னு சினானே, நரகத்துக்கும் உங்களுக்கும் மத்தியிலே ஒரு பெரும் சுவரை போட்டுக் கொண்டீர்கள். என்னுடைய இரத்தம் யாருடைய உடம்பிலே கலந்து விட்டதோ அவனுக்கு நரகம் ஹராம் என்று சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடுகிறார்கள். உஹது யுத்தத்தில் தேடினால் காணல. ஒரு கிடங்குல அப்படியே விழுந்துட்டாங்க, யாருக்கும் தெரிபடல. முனாஃபிக்குகள் ஒரு செய்தியை இழுத்து விட்டாங்க, உஹது யுத்தம் நடந்த இடத்துல முஹம்மது கொல்லப்பட்டு விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சஹாபாக்கள் எல்லாம் பதட்ட நிலையில் அங்குமிங்கும் தடுமாறுகிறார்கள். சஹாபி பெண்கள் எல்லாம் தடுமாறுகிறார்கள். உஹது யுத்தத்தில் சில கட்டங்கள் ஏற்பட்டு சில சஹாபாக்கள் ஓடி போய் வீட்டுக்கு நுழைஞ்சாங்க. நுழைஞ்ச உடனே கதவை தட்டுகிறார்கள். மனைவிமார்கள், பெண்கள், தாய்மார்களே, சகோதரிகளே, இது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். சஹாபி பெண்கள் கேட்கிறார்கள், யார் தட்டுகிறீர்கள்? நான் உன்னுடைய அருமை கணவன் வந்திருக்கிறேன், பதட்ட நிலையில் வந்திருக்கிறேன். கதவை திறக்கவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க? அவங்க எங்கேன்னு தெரியாது. அவங்க இல்லை என்றால் நீங்களும் உள்ளுக்கு வர வேண்டாம். வாரதாக இருந்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாங்க, அப்படி இல்லையா போய் ஷஹீதாங்க என்று கதவை திறந்து வீட்டில் உள்ள ஏனைய வாள்கள், ஈட்டி, அம்புகளை எல்லாம் கொடுத்து மறுபடியும் உற்சாகப்படுத்தி அனுப்பினாங்க. அப்படிப்பட்ட பெண் சமுதாயத்தினர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வஃபாத்தாக்கிவிட்டு எங்களிடத்தில் கணவனாக வர வேண்டாம் என்று சொன்னார்கள். அவர்கள் வஃபாத்தா, எங்களுக்கு வாழ்க்கை தேவையில்லை, விதவைகளாக வைத்துவிட்டு நீங்களும் ஷஹீதாகுங்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை சஹாபா தோழர்கள் தடுமாறுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி எனக்கு வந்தது. நான் சிந்தித்தேன், சஹாபாக்களை அழைத்து சொன்னேன், இதற்கு பின்பு நாங்கள் உயிர் வாழ்வது நல்லதல்ல, அவர்களை இல்லாவிட்டால் நாங்களும் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த யஹூதிகள், காபிர்களுடைய அந்த கோட்டைக்குள்ளே நான் வாளை எடுத்துக்கொண்டு நானும் ஷஹீதாக்கப்படும் வரையில் நான் எல்லோரையும் வெட்டி வீழ்த்துவேன் என்ற நோக்கத்தோடு நான் உள்ளே நுழைந்தேன். பல நூற்றுக்கணக்கான எத்தனையோ பேரை வெட்டிவிட்டு போய் பார்த்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வீழ்ந்து கிடந்ததை நான் பார்த்து அவர்களுக்கு நான் ஹிதுமத்து செய்து அவர்களை கொண்டு வந்து சேர்த்தேன் என்று சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் நடந்த விஷயங்களை மிகவும் அழகான முறையில் எல்லோரும் மயங்கி விழும் அளவுக்கு எங்களுடைய தலைவர் அப்துல் காதர் மஹமரி ஹபிலஹுல்லாஹ் அவர்கள் மிக விசேஷமாக அவருடைய வஃபாத்துடைய விஷயங்களை தெளிவாக சொல்ல தகுதியுள்ளவர்களாக இருப்பதனால் அவருடைய வஃபாத்துடைய விஷயங்களை நான் இந்த இடத்திலே சொல்லவில்லை. என்றாலும் ஒரு உருகிய கல்வை உருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் நமக்கு மிக முக்கியமாக நமது ரூஹுக்கு உயிரை ஊட்டும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை இஸ்லாம் பரவுவதற்கு முன்பு மக்கா முக்கர்ரமாவிலே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சீமாட்டியாக வியாபாரத்திலே மிக பெரும் கோடீஸ்வரியாக இருந்த காலம் அது. அந்த நேரத்திலே ஹாரிசா என்பவருக்கு ஜெயித் என்ற ஒரு பிள்ளை இருந்தார்கள். அந்த ஜெயித் என்று சொன்னவர் மிகச் சிறியவராக இருப்பதனால் அவர் ரோட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவார். ஒரு கோஷ்டி வியாபாரத்திலே வந்தவர்கள் அந்த சிறு பிள்ளையாகிய அந்த ஜெயித் என்ற அந்த பிள்ளையை அப்படியே களவெடுத்து கொண்டு போய் மக்காவின் சந்தையிலே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று சொன்னவருக்கு வித்துட்டாங்க. வித்த உடனே அவர் என்ன செஞ்சாரு, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்பவர் அந்த ஜெயித் என்று சொன்ன அந்த பிள்ளைய கொண்டு போய் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அடிமையாக போய் விற்று விட்டார்கள். அந்த ஜெயித் என்பவரை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அடிமையாக வளர்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது 40வது வயதிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 25வது வயதிலே திருமணம் முடித்தார்கள். 40வது வயதிலும் 18 வயது குமரி பெண்ணை போன்றுதான் இருந்தார்கள் என்று பலவிதமான சரித்திரங்கள் மூலம் நாங்கள் அறிகிறோம்.
அப்படிப்பட்ட நிலையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கணவனாக கிடைத்து விட்டார்களே என்ற அந்த மகிழ்ச்சியில், சந்தோஷத்திலே ஸைத் என்ற அந்த பிள்ளையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹதியாவாக கொடுத்தார்கள். இப்பொழுது ஸைத் என்ற பிள்ளையை காணவில்லை என்று தகப்பனார் ஹாரிஸா தேடி 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 அலைகிறார். பைத்தியம் பிடித்தவரை போன்று பாதையில் அலைகிறார். தலைவிதி கோலமாக கவிதைகளை படித்து திரிகிறார். அவருடைய கவிதைகள் என்ன தெரியுமா? ஸைதே, உன்னை பூமி விழுங்கி விட்டதா, அல்லது வானம் உயர்த்தி கொண்டதா, அல்லது காற்று பறக்க செய்து விட்டதா, அல்லது நீரிலே மூழ்கடிக்க செய்து விட்டதா, உனக்கு என்ன நடந்ததோ, மௌத்து வந்து விட்டதா, நீ இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, எப்படியாவது நான் உன்னை காண வேண்டும் என்று அழுது அழுது புலம்பிக் கொண்டு திரிந்தார். எல்லா கடை தெருக்களிலும் போய் அந்த படியில் உட்கார்ந்து கொண்டு கவிதை படித்து ஸைதை தேடிக்கொண்டிருப்பார். ஆனால் ஸைதை களவெடுத்த அந்த கல்வர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வரையில் போய் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பது இவர்களுக்கு தெரியாது. தடுமாறுகிறார்கள். எல்லோரிடத்திலும் வசியத்தை செய்கிறார்கள். நான் மௌத்தாகினாலும் ஸைதை தேட வேண்டும். முழு குடும்பமும் தேடுகிறார்கள். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஸைது காணாமல் போனது. ஒரு தடவை ஹஜ்ஜிக்காக வேண்டி ஹாரிஸா என்பவருடைய ஊரிலிருந்து ஒரு கூட்டம் ஹஜ்ஜுக்கு சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே ஸைத் என்ற அந்த பிள்ளையை கண்டார்கள். கண்டுவிட்டு ஸைத் என்பவரிடத்திலே இவர்கள் சொன்னார்கள், ஸைதே, நீ சிறுபிள்ளையாக இருப்பதால் உனக்கு ஒன்றுமே தெரியாது. உன்னுடைய தகப்பன் ஹாரிஸா எவ்வளவு கைசேதத்திலும் கவலையிலும் துக்கத்திலும் வாழ்ந்திருக்கிறார் தெரியுமா? கவிதைகளை படித்து படித்து பைத்தியக்காரர்களை போன்று அல்லோல கல்லோலப்பட்டு அலைந்து திரிகிறார் பாதைகளிலே. எனவே உன்னுடைய தந்தை, உன் தந்தையை உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், உன்னுடைய தந்தை எங்களோடு வா என்று சொன்ன உடனே ஸைத் என்பவரும் ஒரு சிறிய கவிதையை பாடி இதை தந்தையிடத்தில் போய் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நான் மக்கத்து குறைஷி வங்கிஷத்தில் மிக உயர்ந்த குடும்பத்திலே நான் அடிமையாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை தேட வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார்கள். அனுப்பிய உடனே இந்த செய்தியை கேட்ட ஸைத் என்பவருடைய தகப்பனார் அவருடைய தம்பியோட அப்படியே வாராரு. மக்காவுக்கு வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு வந்து நுழைஞ்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்தில் வந்து உட்கார்ந்தார். இந்த ஹாரிஸா என்பவர் இன்னும் முஸ்லிமாக அல்ல, அவர் முஸ்லிம் அல்ல. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நீங்கள் விருந்தாளிகளை உபசரிப்பீர்களாம், நீங்கள் யாருடைய மனதையும் துன்புறுத்த மாட்டீர்களாம், பொய் சொன்ன சரித்திரமே கிடையாதாம், யாருக்கும் மனதை நோவிக்காமல் எல்லோரையும் அன்பாக பார்ப்பீர்களாம், எனவே எனக்கும் நீங்கள் அன்பு காட்ட வேண்டும் என்று தந்தை அழுது அழுது சொன்னார். என்ன விஷயம் என்று கேட்க சொன்னார்கள், ஸைத் என்ற என்னுடைய மகன் உங்களிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம், எனவே அவரை எடுத்துக்கொண்டு போக வந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் தகுந்த சன்மானங்களை தருகிறேன், இந்த சன்மானங்களை ஸைதை தருவதை விட உயர்ந்த சன்மானங்களை தர காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஸைதை உங்களுக்கு தருகிறேன், அவர்கள் கூப்பிட்டு உங்களோட போக சொல்றேன், அவங்க போக விருப்பம் என்றா அழைச்சி கொண்டு போங்க, எனக்கு எந்த சன்மானமும் தேவையில்ல, அப்படி அவர் போக விருப்பம் இல்லை என்றால் நான் வற்புறுத்தி அனுப்ப மாட்டேன் என்று சொன்னாங்க. சரி, மகன் தகப்பனோடு போகாம இருப்பாரா? இவங்க இதுக்கு எக்ரியாகி சரி நிச்சயம் சந்தோஷம், உங்களோட தகுதியை விட கூடுதலாக நீங்க உதவி செஞ்சிட்டீங்க முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸைதை கூப்பிட சொன்னாங்க. ஸைத் என்பவரை கூப்பிட்டாங்க. அந்த ஸைத் யார் தெரியுமா? ஒரு சஹாபி, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களை கூப்பிட்டு ஸைதே யாருன்னு தெரியுமா என்று கேட்க அவங்க ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்னுடைய வாப்பாவும் சிறிய தந்தையும் வந்திருக்கிறாங்க, என்னைய தேடி வந்திருக்கிறாங்க, இவ்வளவு காலம் என்னை தேடிக்கொண்டிருந்ததாக எனக்கு தகவலும் வந்தது யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே அவங்ககிட்ட சொன்னாங்க, இப்ப ஸைதை நீங்க கூட்டிக் கொண்டு போங்க, விருப்பம் வேண்டா கூட்டிக் கொண்டு போங்க, மகனே
நாங்க சன்மானங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கிட்ட கொடுக்க வந்திருக்கிறோம். நீங்க என் அருமை மகன், நீங்கள் இல்லாமல் என் வாழ்க்கையே போய் நான் மெலிந்து காணப்படுகிறேன். எனவே வாங்க போவோம் என்று கூப்பிட்ட உடனே நான் வரமாட்டேன், நீங்க போங்க, எனக்கு தந்தையும் இவர்களே, சிறிய தந்தையும் இவர்களே, இவர்களை விட்டு விட்டு ஒரு நிமிஷம் என்னால் இருக்க முடியாது தந்தையே என்று ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சிறு பிள்ளை சொன்ன உடனே தகப்பன் கேட்கிறாரு, தகப்பனிடத்திலே சுதந்திரமாக வாழ்ற மகன் தகப்பனுடைய சுதந்திரமான வாழ்க்கையை விட யாரோ ஒருவருடைய அடிமை வாழ்க்கை உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அதுக்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த அடிமை வாழ்க்கை தான் எனக்கு உலகத்தில் மிக பெரும் பாக்கியம். இவர்களுக்கு அடிமையாக இருப்பதை விட இதை விட பெரும் பாக்கியம் உலகத்தில் இருக்கிறதா? நான் வரமாட்டேன், நீங்க போயிடுங்க என்று சொன்ன உடனே இவர்கள் எப்படியோ கெஞ்சி கெஞ்சி அழைத்தாங்க, போகல. பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு வந்து மடியில உட்கார வச்சு, நான் ஸைதை என்னுடைய மகனாக ஆக்கிக் கொண்டேன், ஸைதை என்னுடைய மகனாக ஆக்கிக் கொண்டேன் என்று ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அருமை மகனாக ஆக்கிக் கொண்டார்கள். எனவே அந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு போக மாட்டேன் என்று பல தடவைகள் சொன்னதனால் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தி விட்டார். எனவே சஹாபாக்கள் எத்தனையோ பேர்கள் இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் குர்ஆனிலே வருகிறது. ஒரு சம்பவத்திலே ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன் ஆயத்தை இறக்குகிறான். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, இதே போல மிகவும் உருக்கமான கல்வை தொடக்கூடிய சஹாபாக்களுடைய பெரும் பெரும் சம்பவங்கள் எல்லாம் நிறைய காணப்படுகின்றன. அது மட்டுமல்ல, ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்திலே ஒரு பெண்மணி வந்து, உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, நான் இப்பொழுதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதா ஷரீஃபை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் வஃபாத்தானதன் பின்பு பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்றுமே சொல்லவில்லை, கீழே பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் பார்த்தே ஆக வேண்டும், எனக்கு ஆசை ஏற்பட்டு விட்டது. அப்படி பார்க்கவில்லை என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்றாங்க அந்த பெண்மணி, பார்க்கவில்லை என்றால் இந்த இடத்திலே நான் உயிரை விட வேண்டி வரும். எனவே என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை கபர் ஷரீஃபை பார்ப்பதற்காக கொஞ்சம் அனுமதி தாருங்கள் என்று கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த திரையை அகற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரவுலா ஷரீஃபுக்கு பக்கத்திலே அந்த பெண்மணியை கொண்டு போய் நிறுத்தி பார்க்க செய்தார்கள். தேம்பி தேம்பி அழுதார்கள். அழுது அழுது கண்களால் கண்ணீர் பீரிட்டு ஓடி அந்த பெண்மணி உசும்பாமல் அப்படியே நின்ற நிலையிலே அப்படியே மம்பிடித்து அழுதழுதே முஹப்பத்தின் உச்ச நிலையை அடைந்த அந்த பெண்மணி இரத்தோட்டம் திடீரென்று நின்று முஹப்பத்தின் காரணமாக அந்த இடத்திலே அடித்து விழுந்து வஃபாத்தாகினார்கள். இப்படி பல சம்பவங்கள் சஹாபாக்கள் மட்டுமல்ல, தாபிஊன்கள், தபா தாபிஊன்கள், உவைசுல் கர்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லா பற்களையும் உடைத்த சம்பவம் எங்களுக்கு தெரியும். நினைவு மாற்றாமல் பல் பிடுங்க முடியுமா? நினைவு மாற்றாமல் ஆபரேஷன் பண்ண முடியுமா? கை கால் வெட்ட முடியுமா? எல்லா பற்களையும் உடைத்து விடும் அளவுக்கு மஹப்பத்து மேலோங்கி விட்டது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தபூக் யுத்தத்திலே அதுதான் மிகவும் உஷ்ணமான காலத்தில் நடந்த யுத்தம். தபூக் யுத்தத்திற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு யுத்தத்திற்கு வரும்படி அழைத்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே முனாஃபிகீன்கள் சொன்னார்களாம், இதுதான் அதிகமான ஈத்தம்பழம் கொடுக்கும் மாதம், இந்த உஷ்ணமான காலத்தில் தான் ஈத்தம்பழத்தை அதிகமாக எடுக்கலாம். எனவே வியாபாரத்தை விட்டுவிட்டு அந்த உஷ்ணத்தில் யுத்தம் செய்ய போறீங்களா என்று முனாஃபிகீன்களும் யஹூதிகளும் கத்தி திரிந்தார்களாம். அந்த நேரத்திலே எல்லா சஹாபாக்களும் சஃப்பு சஃப்பாக நின்று பெயர் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் யுத்தத்திற்காக. அந்த நேரத்தில் மூன்று சஹாபாக்கள், இவர்கள் மூமின்கள், முனாஃபிக்குகளும் அல்ல, நயவஞ்சகர்களும் அல்ல, காபிர்களும் அல்ல, மூமின்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல யுத்தங்கள் செய்தவர்கள், உயிரை கொடுக்கும் அளவுக்கு தியாகம் செய்தவர்கள்.
அந்த மூவரில் இருவர் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள். அந்த மூன்று சஹாபாக்கள் அந்த யுத்தத்துக்கு போகாம இருந்தா நல்லமே என்று யோசிக்கிறாங்க. யுத்தத்துக்கு போகாம இருந்தா நல்லமே. ஏனென்றா ஒரு சஹாபி மாலிக் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு சஹாபி மிராரத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மூணு சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க, வந்து சிந்திக்கிறாங்க, இது ஈச்சப்பழம் அதிகமாக விளையக்கூடிய மாதம் இது, எனவே நாங்க தங்கி வேறொரு யுத்தத்தில் கலந்து கொள்வோம் என்று கொஞ்சம் சிந்திச்சாங்க. அப்படி இருந்தும் கூட காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, யுத்தத்திற்கு செல்வோம் என்று கூட தயாராகினார்கள். ஆனால் அவருடைய நப்சு இல்ல, வியாபாரத்திலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வோம் என்று கொஞ்சம் பின்வாங்கினார்கள். அப்படியே தயாராகுவது பின்வாங்குவது, தயாராகுவது பின்வாங்குவது, அப்படியே சஹாபாக்கள் அந்த மூவரும் தபூக் யுத்தத்திற்கு போகல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிட்டார்கள், சஹாபாக்களோட போயிட்டாங்க. போய் மதீனா முனவ்வராவிலிருந்து போய் தபூக்க சேர்ந்துட்டாங்க. தபூக்கு சேர்ந்து யுத்தத்திற்கு முன்பு சப்பு சப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது சொல்றாங்க, காப் இப்னு மாலிக்க காணலையே, யுத்தத்துக்கு ஆசையோட ஆர்வத்தோட வர காணலையே என்று சிந்திக்கிறாங்க. கேட்ட உடனே ஒரு சஹாபி அந்த இடத்துல சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் நப்சுக்கும் செல்வத்துக்கும் அடிமைப்பட்டுட்டார் போல விளங்குது என்று சொன்ன உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, விஷயம் தெரியாமல் பேச வேண்டாம், அவர் நல்ல மனுஷன், அவர் மூமினான மனுஷன், மஹப்பத்துள்ள மனுஷன் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கீழே பார்த்து கொண்டாங்க. இந்த நேரத்தில் யுத்தம் நடைபெறுகிறது. யுத்தம் எல்லாம் நடந்து முடிஞ்சு தபூக்கில் இருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க என்ற செய்தி அவங்களுக்கு கேட்குது. கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பள்ளியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பள்ளியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவங்க மூணு பேருக்கும் இந்த யுத்தத்துக்கு வராத செய்தி அவங்களுக்கே மனதை உறுத்தி கொண்டு இருந்தது, கவலையை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மூணு பேரும் வந்து சந்திச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கிட்ட, காபே, நீங்க 2 ஒட்டகங்களை இந்த யுத்தத்துக்கென்றே வளர்த்தீங்களே, ஏன் வரல என்று கேட்ட உடனே, யா ரசூலல்லாஹ், எனக்கு நான் உண்மையை சொல்றதை தவிர வேற வழியே இல்லை. உலகத்தை நோக்கமாக கொண்ட ஒரு மனிதனாக இருந்தால் எனக்கு பொய் சொல்ல தெரியும், பொய் சொல்லி சமாளிக்க தெரியும். ஆனால் உங்களிடத்தில் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்கிறேன். என்னுடைய நப்சு என்னை ஆசையை ஏற்படுத்தி விட்டது, நான் தாமதித்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். ஏனைய 2 சஹாபாக்கள் ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்த சஹாபி ரபி ரலியல்லாஹு அன்ஹு, மிராரத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேரும் உண்மையை சொன்னாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி, உங்களோட 3 பேருடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செய்வான், அதுவரையில நீங்க போயிருங்க என்று அனுப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூதுவரை அனுப்பி சொல்றாங்க, இவங்களுக்கிட்ட என்னோட பேச வேண்டாம் என்று சொல்லுங்க, எனக்கு சலாம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுங்க, நானும் சலாம் சொல்ல மாட்டேன், சலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டேன். இந்த 3 சஹாபாக்களோடு உங்களில் யாரும் கரைக்க கூடாது என்று உத்தரவிட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இரக்கம் உள்ளவங்க. கோவிப்பாங்களா? 3 நாளைக்கு மேல கோவிச்சிருக்க முடியுமா? அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் கோவித்து சஹாபாக்களுக்கும் கோவிக்க சொல்றாங்கண்டா ஒரு யுத்தத்துக்கு போறது எவ்வளவு முக்கியம் என்றதை பாருங்க. கவலைப்பட்டாங்க, கை சேதப்பட்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டே நேரம் போகுது. மனைவி மட்டும்தான் ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தா, மனைவியை தவிர வேற யாருமே பேசுறதில்லை, கதைக்கிறதில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏனைய பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட 2 சஹாபி ஹிலால் இப்னு உமையா, மிராரத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 பேரும் வெட்கத்துல வீட்டுல ஒளிச்சிட்டாங்க, வெளியில வாரதில்லை. ஆனால் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள், கவலையோடு சொல்கிறார்கள், நான் மட்டும் 5 வக்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நின்று தொழப் போவேன், சஹாபாக்களுக்கு சலாம் சொல்வேன், பதில் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் பதில் சொல்ல மாட்டார்கள், அங்களை பார்த்துக் கொள்வார்கள். யாரும் பேசுறதில்லை, எந்த கடைக்கு போனாலும் பேசுறதில்லை. பூமி மிக நெருக்கடியாக இருந்தது, கல்பாலும் கண்ணாலும் அழுது கொண்டிருந்தேன், என்னால் தாங்க முடியாமல் கல்பு வெடிப்பதை போன்ற
இந்த நிலை எனக்கு வந்துவிடக் கூடாது, எனக்கு இந்த கோபித்திருக்கும் இந்த நாட்களுக்குள்ளே மூத்து வந்துவிடக் கூடாது. அல்லது நான் இப்படி இருக்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்டான் என்றால் என்னை யாருதான் மன்னிப்பது? யாருக்குத்தான் குர்ஆன் ஆயத்து இறங்க போகிறது? என்னை அப்படியே விட்டு விடுவார்கள், நான் நாசமாகி விடுவேன் என்று தேம்பி தேம்பி அழுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட யுத்தம் ஏன் வந்தது, எப்படி வந்தது, எதுக்காக வந்தது? அல்லாஹ்வையும் ரசூலையும் பாதுகாப்பதற்காக. எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாக்கு அதை மீறியதற்காக, பயிற்சி கொடுப்பதற்காக கோபித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படியே 40 நாட்கள் கடந்து விட்டன. சூரத்து தௌபாவிலே தெளிவாக இந்த சம்பவம் வருகிறது. அதுல எத்தனையோ ஆயத்துகள், அதாவது முனாஃபிகீன்கள் சொன்னாங்களாம், தபூக் யுத்தத்துக்கு போகும் பொழுது இந்த வகாலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர், இந்த சூடான காலத்துல நீங்க யுத்தத்துக்கு போகணுமா? சூரத்து தௌபா 81வது ஆயத்து. அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் கொடுக்கிறான், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா லவ் கானூ யஃப்கஹூன். சொல்லுங்க அந்த முனாஃபிகீன்களுக்கு, இந்த யுத்தத்துக்கு போறது சூடாக இருந்தால் நரக நெருப்பு இதை விட சூடல்லவா? நரக நெருப்பு சூடென்றது அவங்களுக்கு தெரியாதே, அதனால நரக நெருப்பு பற்றி தெரியாதனால்தான் இப்படி சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு 40வது நாள் வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு தூதுவர் வருகிறார், வந்து சொல்கிறார், காப் இப்னு மாலிக்கே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய மனைவியை விட்டு பிரிந்திருக்கும்படி. 3 சஹாபாக்களுக்கிட்ட சொல்லி அனுப்பினாங்க. கேட்டாங்க, தலாக் சொல்ல சொன்னாங்களா? தலாக் சொல்லல, பிரிஞ்சு இருக்க சொன்னாங்க என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவியை வீட்டுக்கு தாய் தந்தையிட்ட அனுப்பிட்டாங்க. மற்ற சஹாபாக்கள்ல ஒரு சஹாபியுடைய மனைவி வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவன் வயோதிகம் அடைந்தவர், எனவே அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவருக்கு நான் ஹிதுமத்து செய்யட்டுமா என்று கேட்க, நீங்க அவருக்கு ஹிதுமத்து செய்யுங்க, ஆனால் அவரோடு சேரக்கூடாது என்று சொன்ன உடனே, யா ரசூலல்லாஹ், எப்பொழுது நீங்கள் முகம் திருப்பி அவருக்கு பயிற்சி கொடுப்பதற்காக அவரோடு கோபித்தீர்களோ அன்றையிலிருந்து, அந்த நிமிடத்திலிருந்து அவர் ஆசையோடு என்னை பார்த்ததில்லை, துனியாவின் சிற்றின்பமே மறந்துவிட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பிய இந்த செய்தி அவர்கள் கட்டுப்பட்டார்கள். இந்த நேரத்தில் ரஸ்ஸான் நாட்டை சேர்ந்த ஒரு அரசன் யகூதி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறான். கிபித்தி வங்கிசத்தை சேர்ந்த இன்னொரு யகூதி கிட்ட வந்து கடை தெருவில் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த யகூதி வந்து கடையில தெருவில் வந்து காப் இப்னு மாலிக் யார் என்று கேட்கிறான். சைக்கிளை செஞ்சு காட்டுறாங்க, இவரு தான் என்று. போய் அந்த கடிதத்தை கொடுத்தான். அந்த யகூதி கடிதத்தை வாசிச்சு பார்த்தா அதுல அரசன் யகூதி எழுதியிருக்கிறான், காபே, உன்னுடைய தலைவன் முஹம்மது உனக்கு துரோகம் செய்து விட்டதாக கேள்விப்பட்டோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அநியாயம் செய்து அநீதி இழைத்து உன்னை கணக்கெடுப்பதில்லை, உன்னை துரத்தி விட்டார் என்று கேள்விப்பட்டோம். என்ன இதுக்கு பிறகு இவரை நம்பிக்கொண்டிருக்கிறாயா? என்னிடத்திலே வா, உன்னை ராஜாவை போன்று நாங்கள் மரியாதை செய்து உதவி செய்து உன்னை உயர்ந்த அந்தஸ்தில் வைப்போம் என்று கேட்ட உடனே இந்த காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கவலை மேலிட்டு தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். அந்த கடிதத்தை கொண்டு போய் நெருப்புல போட்டு பத்த வச்சு எரிச்சாங்க. எரிச்சிட்டு நேர மஸ்ஜிது நபவிக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேம்பி தேம்பி அழுதவர்களாக, யா ரசூலல்லாஹ், இதை விட ஒரு கேவலம் எனக்கு தேவையா? இது காபிர்களே குஃபரின் பக்கம் அழைக்கும் அளவுக்கு நான் வந்து விட்டேன், நீங்கள் கலைக்காமல் இருப்பது ஒரு கவலை. சஹாபாக்களுடைய இந்த சுஹபத் இல்லாமல் யாருமே தெரியாத ஒருவரை போன்று, தெரியாத ஒரு காபிரான ஊரில் வாழ்வதை போன்று பூமி நெருக்கடியாகிவிட்டது, கல்வி வெடிக்க போகிறது. காபிரே என்னை அழைக்கிறான் குஃபரின் பக்கம் வரும்படி, இதன் பின்பும் என்னை நீங்கள் மன்னிக்கவில்லையா யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன உடனே அதுக்கு கூட பதில் சொல்லல, மறுபக்கம் பார்த்து கொண்டாங்க. பிறகு அப்படி ஓடி வந்தாங்க. அவர்களுடைய சாச்சாவுடைய மகன் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்தாங்க. அவர்கள் நெருங்கிய நண்பனாக இருந்தாங்க. இவரோட ரகசியம் எல்லாம், காப் இப்னு மாலிக் ரகசியம் எல்லாம் அவர்களுக்கு தெரியும். வந்து ஒரு சுவர் இருந்தது, சுவருக்கு மேலால ஏறி அபூ கதாதாவே, அஸ்ஸலாமு அலைக்கும், வல்லாஹி
அல்லாஹ் மீது ஆணையாக நான் மூமின் உங்களுக்கு தெரியாதா? நான் அல்லாஹ்வை மஹப்பத் வைத்தது உங்களுக்கு தெரியாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹப்பத் வச்சது தெரியாதா? உங்களுக்காவது தெரியாம போயிட்டுதான், நீங்களாவது சலாத்துக்கு பதில் சொல்லுங்களே. பதில் சொல்லல. இப்படி 3 தடவை சொன்ன வல்லாஹ் சொல்லி 3 தடவை சொன்னாங்க. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? மறுபக்கத்தை பார்த்துக்கொண்டு உங்களோட ரகசியத்தை அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்க்கும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று சொல்லிட்டு மறுபக்கம் பார்த்துக்கொண்டாங்க. கவலையில தாங்கிக் கொள்ள இயலாம அப்படியே 50 நாள் ஆகிவிட்டது. 50வது நாள் மேல் மாடியில சுபஹ தொழுது விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. சல் என்ற ஒரு மலை இருந்தது அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல. அந்த மலை மீது ஒரு மனிதன் ஏறினார். குதிரையில விரைஞ்சி வந்தார். மிக வேகமாக விரைஞ்சி வந்தார். குதிரையில வந்து அந்த மலை மீது ஏறி, கஅப் இப்னு மாலிக், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை மன்னித்து விட்டார்களாம் என்று சொன்ன உடனே நான் சுஜூதிலே விழுந்து அல்லாஹுவை சுக்ர் செய்தேன். செய்துவிட்டு என்னிடத்திலே இருந்தது 2 உடைகள். நன்மாராய செய்தியை கொண்டு வந்து சொன்ன அபிஷிர் யா கஅப் என்று சொன்ன அந்த மனிதனுக்கு சந்தோஷத்தின் மூலம் அந்த 2 ஆடைகளை ஹதியா செய்துவிட்டு நான் கடையால் இன்னும் 2 ஆடைகளை வாங்கிக் கொண்டு புத்தாடையோடு பெருநாள் கொண்டாடுவதற்கு செல்வதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சன்னிதானத்துக்கு நான் சென்றேன். சென்ற உடனே எனக்கு இன்னும் ஞாபகம், முதலாக என்னை வந்து அணைத்து கட்டி முத்தமிட்டவர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அங்கே போய் நான் பார்த்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூத்திருந்தார்கள். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எந்த சொத்து செல்வம் என்னை இந்த பிரச்சனையில் ஆழ்த்தி விட்டதோ, எந்த சொத்து செல்வம் உங்களை முகம் திருப்ப செய்து விட்டதோ, அந்த அனைத்து சொத்துக்களையும் செல்வங்களையும் உங்களுக்காக அல்லாஹ்வுக்காக நான் அர்ப்பணம் செய்கிறேன். அனைத்து சொத்துக்களும் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கிறேன் என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபே, அப்படி செய்தால் நீங்கள் ஏழையாகி விடுவீர்கள், அது உங்களுக்கு சிரமமாக மாறிவிடும். எனவே ஹைபர் யுத்தத்திலே கிடைத்த பங்கையாவது நீங்க வச்சுக் கொள்ளுங்க என்று சொன்னாங்க. ஹைபர் யுத்தத்தில் கிடைச்ச கனிமத்து பொருட்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஏனைய சொத்து செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து ஹதியா செய்தார்கள். அதன் பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், அன்றைய நாள் அந்த குர்ஆன் ஆயத்தை இறங்கி வால தலாதத்தில்லதீன ஹுல்லிபு என்ற தௌபாவில் வரக்கூடிய அந்த குர்ஆன் ஆயத்தை இறங்கி மன்னிக்கப்பட்டது என்ற ஆயத்து வந்ததன் பின்பு நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தேன். இஸ்தனார வஜ்ஹுஹு, அவருடைய முகம் சந்திரனை போன்று, சந்திரனை விட வெளிச்சமாக இருந்தது. புன்முறுவல் பூத்து அவர்கள் சிரித்த முகத்தோடு இருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். நான் அதன் பின்பு என்னுடைய ஈமானும் என்னுடைய முஹப்பத்தும் அதிகமாகிவிட்டது என்று கஅப் இப்னு மாலிக் அவர்கள் சொன்னார்கள். மற்ற 2 சஹாபாக்களும் வந்து மன்னிப்பு கேட்டு சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார்கள். எனவே முஹப்பத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத் வைப்பது இஸ்லாத்திலே கடமை, ஆக முக்கியம். எந்த நாளும் நாங்கள் தொழுது கொண்டு நோன்பு பிடிச்சு கொண்டு வெறும் முஸ்லிம்களாக வாழ்ந்து மௌத்தாக கூடாது. காமிலான ஷைகுமார்கள் தந்த விக்ருகளை ஓதி வர வேண்டும், ஔராதுகளை ஓதி வர வேண்டும். ஓதி அவர்களுடைய சுஹபத்திலே இருந்து எங்களுடைய கல்வையும் ரூஹையும் வலுப்படுத்தி அதன் மூலம் கல்வு பார்வையை மேலோங்க செய்ய வேண்டும். அத்தோடு ஷரியத்துடைய நல்லமல்களையும் செய்ய வேண்டும். 2 குர்ஆன் ஆயத்துகளை மட்டும் சொல்லி என்னுடைய இந்த சிற்றுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு குர்ஆன் ஆயத்து வருகிறது, வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. இன்னொரு குர்ஆன் ஆயத்து வருகிறது, வஸீகல்லதீன தக்கவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா. வஸீகல்லதீன இழுத்து செல்லுவாங்க, இழுத்து கொண்டு போவாங்க. வஸீகல்லதீன கஃபரு, குஃப்ரில் இருக்கக்கூடிய காபிர்களை நரகத்துக்கு கியாமத்து நாள்ல இழுத்து கொண்டு போவாங்க. ஏன்? நரகம் கொடூரமானது. நீங்க போங்க நரகத்துக்கு சொன்னா போக மாட்டாங்க. ஒருத்தர் நரகத்துக்கு போவாங்களா? ஒருத்தர் சுவர்க்கத்துக்கு போங்க, எல்லாரும் போவாங்க. ஏன்? அது இன்பத்துக்குரியது. நரகத்துக்கு இழுத்து கொண்டு போவாங்களா? இழுத்து கொண்டுதான் போகணும். வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, கூட்டமாக இழுத்துக்கொண்டே போவாங்க மலாயிக்காமார்கள். சரி, அது நியாயம்.
அவர்களுடைய ரப்பை தக்வாவோடு பேணுதலோடு வாழ்ந்த ஞானவான்கள், வலிமார்கள், சஹாபாக்கள், குதுபுமார்கள், அவுலியாக்களை சுவர்க்கத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஏன் சுவர்க்கத்திற்கு இழுக்கிறார்கள்? இதை சிந்திச்சாங்களா? மாற்று கருத்துள்ளவர்கள், சுன்னத் வல் ஜமாஅத்தை தாக்கக்கூடியவர்கள், தரிகாக்களை எதிர்க்கக்கூடியவர்கள், ஷைகுமார்களை எதிர்க்கக்கூடியவர்கள் நரகத்திற்கு இழுத்துச் செல்வது நியாயம், சுவர்க்கத்திற்கும் இழுத்துச் செல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, என்ன காரணம்? நான் முந்தி ஓதி காட்டிய அந்த கசீதாவுல ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க? சுவர்க்கம் எனக்கு தேவையில்லையா அல்லாஹ், நரகத்துக்கும் நான் பயம் இல்லையா அல்லாஹ், உன்ன மஹப்பத்து கிடைச்சிட்டா எல்லாம் கிடைக்கும், நீ விரும்பினா என்பதற்காக நான் சுவர்க்கம் செல்கிறேன் என்று தான் சொன்னார்கள். சுவர்க்கத்துக்காக செய்யவில்லை. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தின் உச்சநிலை. சுவர்க்கத்துக்கு கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வை பயந்த தக்வாவோட வாழ்ந்தவங்களை இழுத்து செல்லப்படுமே. அவங்க போறலையா? அவங்க பயப்படுறாங்களா? என்ன தெரியுமா? அவர்கள் சுவர்க்கத்துக்காக வேண்டி அமல் செய்தவர்கள் அல்ல. எனவே எங்களுக்கு சுவர்க்கம் தேவையில்லை, நாங்கள் அல்லாஹ்வுடைய லிகாவை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய தரிசனம் வேண்டும் என்று இருப்பாங்க. மலக்குகள் சுவர்க்கத்துக்கு அழைப்பாங்க, வரமாட்டார்கள். எங்களுக்கு சுவர்க்கம் அல்ல முக்கியம், அல்லாஹ் தஆலாவுடைய லிகா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லிகா. சுவர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதனால தானே நாங்கள் சுவர்க்கத்தை விரும்பினோம். பலவர்க்கம் சாப்பிட வேண்டும் என்றால் இங்கும் சாப்பிடுகிறோம், அங்கும் சாப்பிடுகிறோம், அது இன்பம். அந்த இன்பம் நமக்கு தேவையில்லை. ஊர்லீன்கள் இங்கும் கூட மனைவியோடு நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், அங்கும் ஊர்லீன்களுடைய சந்தோஷம் முக்கியம்தான். ஆனால் எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு ரப்பு, எங்களுடைய பேரின்ப காரணனான ரப்பு தபாரக வ தஆலாவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் நமக்கு இன்பம். உலகத்திலும் அவர்களே, கபரிலும் அவர்களே, சிராத்திலும் அவர்களே, மஹ்ஷரிலும் அவர்களே, சுவர்க்கத்திலும் அவர்களே. எனவே அவர்களை காணும் வரையில் நமக்கு சுவர்க்கம் தேவையில்லை என்று பிடிவாதமாக இருப்பார்கள். மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இவங்க சுவர்க்கத்துக்கு வார மாதிரி இல்ல, கூப்பிட்டு பார்த்தோம், என்ன நடக்குது, சுவர்க்கத்துக்கு போகாதவங்க இருக்கிறாங்களா என்று கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், என் அருமை மலாயிக்காமார்களே, அவர்கள் சுவர்க்கத்திற்குரியவர்கள் அல்ல, அவர்கள் எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லிகாவை விரும்பியவர்கள். அவர்கள் சுவர்க்கம் செல்ல மாட்டார்கள். வ உஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன், அவர்களிடத்தில் சுவர்க்கத்தை கொண்டு வந்து வைங்க. சுவர்க்கத்துக்கிட்ட அவங்க போக மாட்டாங்க, சுவர்க்கம் அவங்களுக்கிட்ட வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை நெருக்கி வைக்கும்படி சொல்கிறான். இப்படிப்பட்ட இன்பமான தரீக்காவை விட்டுட்டு இன்னொரு கொள்கை எங்களுக்கு தேவையா? தரீக்காவை இல்லாதது எங்க இருக்கிறது? சில்சிலா இல்லாத எந்த ஒன்றையும் யாரும் நம்ப வேண்டாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையில் சில்சிலா இருக்க வேண்டும். அதுதான் தக்வாவுக்குரியது, திக்ருக்குரியது, கல்வை பரிசுத்தப்படுத்தக்கூடியது. மிக பேணுதலான தரீக்காக்கள் தான் காதிரியா தரீக்கா, ஷாதுலியா தரீக்கா, ரிஃபாயியா தரீக்கா. இன்று பல அமல் செய்யக்கூடியவர்கள் உலகத்திலே நிறைந்து காணப்படுகிறார்கள். ஒரு வலியுல்லாவை தெரிபடுகிறதா? ஒரு கராமத்து தெரிபடுகிறதா? ஆனால் நமது ஷைகுமார்களான வலிமார்களுக்கு கராமத்து கூட பெரிய விஷயம் அல்ல. ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய முன்னிலையில ஒருத்தர் கடலுக்கு மேல முஸல்லாவை போட்டு தொழுதாங்க. தொழுதுட்டு பறந்து வந்து நின்றாங்க, மாபெரும் வலியுல்லா. அதுக்கு ராபியத்துல் அதவியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க? நீங்க இப்ப கடலுக்கு மேல நின்று தொழுதீங்களே, இது மீனும் செய்து, மீனுக்கு கூட தண்ணிக்கு மேல நிக்கலாம், அதைத்தானே நீங்க செஞ்சீங்க. பெருசா பறந்து வந்தீங்களே, கொசு நுழம்பு கூட இதை செய்து. இதெல்லாம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஞான பாதையில போகும் பொழுது அல்லாஹ் தஆலா இடையில உங்களுக்கு இடைவெளியில தரக்கூடிய ஒரு சிறிய கிஃப்ட் தான் இந்த கராமத்து. அதுக்கு மேல எத்தனையோ தரஜா இருக்குது. அதில் ஆக தாழ்ந்த தரஜா என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர் நினைக்கும் பொழுது அவர்கள் கனவில் வருவார்கள். இப்படி சொல்றா இருந்தா சொல்லிக்கொண்டே போகலாம்.
ஆனால் உங்களுக்கும் எத்தனையோ வேலை இருக்கும். எனக்கு என்ன ஒரு வேலையும் இல்லை, உங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்கும். நாளைக்கு ஆபீஸுக்கு ஜொப்புக்கு போக வேண்டியவர்கள் இருப்பார்கள். இன்னும் எத்தனையோ ஃபங்க்ஷன் இரவு நேரத்தில் இருக்கலாம். எனவே அதிகமான நேரம் பேசுறதுக்கு நான் விரும்பல. தரீக்கா ஹக்கானது, தரீக்கா விஜயத்துக்குரியதல்ல, புதிதாக வந்த ஒன்றல்ல. சஹாபாக்கள் அனைவர்களும் செய்த அமல்களை தான் தரீக்கத்திலே செய்குமார்கள் செய்கிறார்கள். ஆனால் தரீக்கத்தில் உள்ளவர்கள் ஷரியத்தில் உள்ள ஒரு சில விஷயங்களை விட்டுவிட்டதனால் தவறான எண்ணம் மற்ற மக்களுக்கு புகுந்து விட்டது. எனவே ஷரியத்துடைய நோன்பு, தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜோடு, பேணுதலோடு, நற்குணத்தோடு, குடும்பத்தில் உள்ள ஏழை எளிய மக்களை கவனிப்பதோடு தப்பெருமை, அகம்பாவம், நான் என்ற தன்மை, பொறாமை எல்லாவற்றையும் கல்வை பாதுகாத்து பொறுமையோடு கோபங்களை எல்லாம் அடக்கிக் கொண்டு சபூர் செய்து மஷாயிகமார்கள் சொல்லும் விதம் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு போனால் 6 மாதங்களில் கல்வி வெளிச்சமாகும் காட்சியை பார்க்கலாம். எனவே ஒவ்வொரு தரீக்கத்தினுடைய ஷேகுமார்களையும் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள். இன்று காதிரியா தரீக்காவை பாருங்கள். குத்துபுகள் நாயகம் ரவுலுல்லாஹ் முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளை சில்சிலா இருக்கிறது. குத்துபுல் அக்பர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேர பிள்ளை சில்சிலா இருக்கிறது. சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பேர பிள்ளை சில்சிலா இருக்கிறது. நாங்க நினைச்சுக்கொண்டு நிக்கிறோம் இந்த காதரியா, ஷாதுலியா, ரிஃபாயியா இலங்கையில மட்டும் தான் நினைக்கிறோம். இலங்கையில மட்டுமல்ல, மக்கா, மதீனா, முனவ்வராவிலே எல்லா தரீக்கத்தினுடைய மௌலிதுகளும் ஓதப்படுகின்றன. தரீக்கத்திலே நாங்கள் நினைப்பதை போன்றல்ல, பக்காவாக இருக்கிறார்கள். மக்கா முக்கர்ரமா, மதீனா, முனவ்வராவில் சில ஷேகுமார்களை சந்திச்சு நீங்க துஆ செய்யுங்க என்று சொன்னால், பெருமைக்காக சொல்லல, சில ஷேகுமாரை சந்திச்சு துஆ செய்யுங்க என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் குத்துபு நாயகத்தினுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள், ரிவாய் நாயகத்தினுடைய வழித்தோன்றல்கள் வந்த சிரியாவை சேர்ந்தவர்கள், பக்தாதை சேர்ந்தவர்கள், ஜோர்டானை சேர்ந்தவர்கள், ஆப்பிரிக்காவில் உள்ளவர்கள் கூட தரீக்கத்திலே பக்காவாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா இந்தியாவிலிருந்து வந்தது என்றுதான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு எங்கால வந்தது? இந்தியாவிலிருந்து வந்தது உண்மைதான். இந்தியாவுக்கு எங்கால வந்தது என்று யோசிச்சோமா? அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பேரன்பு பெருமக்களே, அப்படிப்பட்ட மகான் பெரும் பெரும் ஷேகுமார்களுக்கிட்ட நாங்க துஆ கேட்க சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழிப்புல காட்டுவானாக. இதுதான் அவங்களோட துஆ. கனவுல காண்ற விஷயம் ஒன்றும் அவங்களுக்கு இல்ல. நாங்க தரீக்கா என்று சொல்லிக்கொண்டு வெறுமனே இந்த மௌலித மட்டும் ஓதிக்கொண்டு மற்றவர்களை போல மௌத்தா போற விஷயம் இல்லாம அப்படி இருக்க வேண்டாம். உடனடியாக நாங்கள் அனைவர்களும் ஷேகுமார்களை நெருங்கி தஹஜ்ஜத்துடைய திக்ரை ஆரம்பிக்க வேண்டும். கல்வை பரிசுத்தப்படுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு திக்ரை காட்டிக் கொடுத்து காலையிலும் மாலையிலும் திக்ரை சொல்லி சொல்லி தரீக்காவை ஹயாத்தாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஊர் கண்ணியமான ஊர், முழு உலகமும் புகழக்கூடிய ஊர், செழிப்பான ஒரு ஊர். இங்கே ஒரு நிம்மதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. காரணம், இங்கே வாழ்ந்தவர்கள் சாமானியமானவர்களா? யாரோ எவரோ ஏதோ ஒரு கொள்கையை பின்பற்றி விட்டார் என்பதற்காக கவலைப்பட வேண்டியதில்லை. நமக்கென்பது தரீக்கா கிடைத்து விட்டால் சில்சிலா இல்லாதவர்களிடத்திலே போகாமல் சில்சிலா உள்ள காதிரியா, ஷாதுலியா, ரிஃபாயியாவிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும். காதிரியாவை விட ஷாதுலியா பெரியதா? ஷாதுலியாவோட காதிரியா பெரியதா? இது எங்களுக்குள்ள விஷயமா? வலிமார்களுடைய சஃபிலே இருவரும் அருகிலே இருக்கிறார்கள், மூவரும் இருக்கிறார்கள். வலிமார்களுடைய சஃபிலே குத்துபு நாயகம், ஷாது நாயகம், ரிஃபாய் நாயகம். அவர்கள் ஒருவருக்கொருவர் தாழ்மையோடு என்னை விட நீங்க தான் மேலானவங்க, இல்ல உங்களை விட நீங்க மேல், இப்படி அவங்க சண்டை பிடிச்சு நிற்கிறாங்க. நாங்க இங்க இல்ல இல்ல நான் மேல், நான் மேல். அப்துல் காதர் மஹல்லரி அவர்கள் பெரிய உஸ்தாத். அவர்கள் என்னை விட அறிவிலும் அனுபவத்திலும் இன்னும் எத்தனையோ இல்மிலும் மூத்தவர்கள், முத்தி பழுத்த ஒரு ஆலிம் அவர்கள். அவர்களால் எத்தனையோ ஹாபில்கள் உருவாக்கப்பட்டவர்கள், எத்தனையோ ஆலிம்கள், ஆலிமாக்கள் உருவாக்கப்பட்டவர்கள், ஹாபிலாக்கள் உருவாக்கப்பட்டவர்கள். அவங்க எப்ப சொல்லுவாங்களா, அலை மௌலானா விட நான் மேலண்டு. சரி, இவர் சாதாத்தா, அவங்கள விட நான் மேலண்டு எப்பவாது நான் சொல்லுவேனா? அப்ப எங்க 2 பேருக்கு இடையில இப்படி ஒரு பணிவு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே 2 கூட்டம் வந்து
இல்ல அலை மௌலானதான் மேல். இது என்ன சண்டை? சாதுலியா தரிகா, காதிரியா தரிகா, ரிவாயா தரிகா, 3 ஷேகுமார்களும் தாழ்மையோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோதா ஷரீஃபுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய முரீதீன்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களோ இன்னும் ஞானம் இல்லாமல் இருக்கிறோம். எது எப்படி போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க எங்களோட தரீக்காவை சரியாக செய்வோம், சரியான முறையில் கல்வை பரிசுத்தப்படுத்துவோம், திக்ரை கொண்டு நாங்கள் கல்வை ரூஹை உயிர்ப்பிக்க செய்வோம். எனவே யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. எமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திலே யாரெல்லாம் இந்த மஜ்லிஸை ஏற்படுத்துவதற்காக வேண்டி கஷ்டப்பட்டார்களோ, சிரமப்பட்டார்களோ, சிந்தனையால், உடம்பால், பணத்தால், வியர்வையால் கஷ்டப்பட்டார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நீ ரஹமத்தும் பரக்கத்தும் ஞாமத்தும் செய்து அவர்கள் அனைவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள், உலமாக்கள், ஹலீஃபாக்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், நடுத்தரமானவர்கள் அனைவர்களையும் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நீ அடைய வளைந்து கொள்வாயாக. அனைவர்களுடைய நோய்களையும் குணப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் அனைவர்களுக்கும் வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத கெட்ட நோய்கள் வந்து விடாமல் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை கொண்டு எங்களை சூழச் செய்வாயாக. அவர்களுடைய குடும்பத்தவர்களை கண்ணியப்படுத்தும் பாக்கியத்தை தருவாயாக. விசேஷமாக குதுபுமார்கள், ஷேகுமார்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்களை கண்ணியப்படுத்தும் கூட்டத்திலே சேர்ப்பாயாக. தப்பான வழியிலே போய்விடாமல் நமது மனைவி மக்களை நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வியாபாரங்கள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்து கடன் பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய கடன்களையும் நீயே இல்லாமலாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர் மட்டுமல்ல, இந்த ஊரை சூழ உள்ள அனைத்து ஊர்களையும் யா அல்லாஹ் நீ செழிப்பான செல்வம் உள்ள செல்வந்தர்களாக அவர்களை ஆக்குவாயாக. ஏழை எளியவர்களுடைய கண்ணீர்களை எல்லாம் நீ துடைத்து விடுவாயாக. 4 புறங்களிலிருந்தும் ஹலாலான ரிஸ்கை இந்த ஊருக்கு நீ அள்ளி வழங்குவாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே குமரி பெண்களை வைத்துக் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் தாய்மார்களுடைய கண்ணீர்களை துடைப்பாயாக. சாலிஹான கணவன்மார்களை, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் தரீகாக்களை பின்பற்றக்கூடிய கணவன்மார்களை அவர்களுக்கு நீ கொண்டு வந்து சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை நல்ல அதபொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக ஆக்குவாயாக. அதபு கட்டவர்களாக ஆக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள், பலாய், முசீபத்துகள், ஃபித்னாக்கள், ஃபசாதுகள், பித்தலாட்டங்கள், தீ விபத்துக்கள், திடீர் விபத்துக்கள், திடீர் மரணங்கள் வந்து விடாமல் எங்களையும் குடும்பத்தினர்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே முந்த நாள் இரவு நடந்த அந்த நிக்காஹ் வைபவத்திலே நடந்த அந்த 2 ஆண் பெண் அந்த கணவன் மனைவியை ஹயாத்து நீளமாக வாழ வைப்பாயாக. அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. அவர்கள் இருவர்களையும் நல்ல விடயங்களை ஒற்றுமைப்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் அவர்கள் இருவர்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை பார்த்து 2 தாய் தந்தையர்களும் கண் குளிர்ச்சி அடைந்து கண்ணீர், ஆனந்த கண்ணீர் வடிக்கும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்கள் அனைவர்களிலே யார் யாருக்கெல்லாம் தாய்மார்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையோ அவர்கள் அனைவர்களுக்கும் சாலிஹான அழகான குழந்தைகளை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எந்தெந்த துஆக்களை எல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ அவைகளை நீ ஞாபகப்படுத்துவாயாக. அப்படியே மறந்து விட்டாலும் யார் யாருக்கு எதுவெல்லாம் தேவை என்று உனக்கு தெரியும் ரஹ்மானே. எனவே அந்த அனைத்து தேவைகளையும் நீ நிறைவேற்றுவாயாக. யார் யாரெல்லாம் எங்களிடத்தில் துஆ கேட்க சொன்னார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த துஆவில் ஒரு பகுதி அனுப்புவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே வாழ்ந்துவிட்டு இன்று எங்களை விட்டு மறைந்து கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், தாய்மார்கள், சகோதரிகளுடைய கபறுகளை சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்குவாயாக. நரகத்தின் படுகொலைகளாக ஆக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி வந்து நமது குடும்பத்தார்களுடைய கபர் ஷரீஃபை வந்து பார்த்துவிட்டு செல்லும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி பரக்கத்தாக, ஆஃபியத்தாக, செல்வமாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த விழாவுக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள் அனைவர்களையும் நீ ஒப்புக்கொள்வாயாக. யா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்தி சொல்லும் பாக்கியத்தை தருவாயாக. இவ்வளவு காலமாக தெரியாத்தனமாக அமல்களிலும் விக்ர்களிலும் பொடுபோக்குத்தனமாக இருந்து விட்டோம் யா அல்லாஹ். எனவே இன்றிலிருந்தாவது விக்ரோடு ஷேகுமார்களுடைய தொடர்போடு சுன்னத் ஜமாஅத்தையும் தரீக்காவையும் ஹயாத்தாக்கி நாங்களும் அதன் தரீக்கா மூலமாக ஹயாத்தாகி நமது ரூஹை பலப்படுத்தி நமது அகப்பார்வையை தெளிவாக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் மௌத்துடைய நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை மொழியும் பாக்கியத்தை தருவாயாக. கலிமாவை மொழிவது மட்டுமல்லாமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சங்கையான திருமுகத்தை பார்த்து கொண்டே நமது ரூஹ் விரியும் பாக்கியத்தை தருவாயாக. எங்களை கபரிலே எடுத்து வைக்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சங்கையான இரு முபாரக்கான கைகளால் எங்களை கபரிலே தூக்கி வைக்கும் பாக்கியத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டினால் கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றினவர்கள் இந்த உயரிய மானல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவமிக்க மீலாது நபி பெருவிழாவின் தலைமையேற்று தந்த எங்களின் உஸ்தாத் நாயகம் பெரிய பள்ளி ஹத்தீபும் மஸ்கர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியின் முதல்வருமான அல்ஹாஜ் ஹஜ்ஜி அஹ்மது அப்துல் காதிர் ஆலிம் மஹந்தரி அவர்களுக்கும், சுவனம் சேர்க்கும் சுந்தர நபி அன்பு என்ற தலைப்பில் எழுச்சி உரையாற்றிய இலங்கை சாதிரியா தரீகாவின் முகத்தம் பூமான் நபியின் புண்ணிய வழித்தோன்றலான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அஸ்ஸயீத் அலவி மௌலானா முர்சி அவர்களுக்கும், மேலும் இந்த நிகழ்ச்சியில் கிராத் ஓதிய பெருந்தகைக்கும், துஆ ஓதற்கக்கூடிய சங்கைக்குரிய அஸ்ஸயீதி அல் ஹாஃபில் அஸ்ஸயீதி அப்துல் ரஹ்மான் ஆலிம் பாக்கவி அஹ்சனி எம்ஏ அவர்களுக்கும், முன்னிலை வகித்த அல்ஹாஜ் அஸ்ஸயீத் ரகீப் மௌலானா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு ஃபாத்தியா துஆ தங்கள் ஹஸ்ரத் அவர்கள் ஓதி நிறைவேற்றி தருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ما سلف من ذنوبنا وعصمنا فيما بقي من آجالنا. توفنا وأهلنا وأساتذتنا مسلمين والحقنا وإياهم بالصالحين. اللهم اجعلنا من المتبعين لشريعة نبينا محمد صلى الله عليه وسلم ومحبين لذاته الكاملة يا رب العالمين. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما ولا تجعل الله منا ولا فينا ولا معنا شقيا ولا مطرودا بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي.
وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على نورك سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم اللهم صل على